இந்தியாவின் வாகன உற்பத்தி மையமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் முதலீடுகள் செயல்பாட்டு மாநாடு விரைவில் நடைபெற உள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 470 ஏக்கர் பரப்பளவில் டாடா நிறுவனத்தின் ஜாக்வார் லேண்ட்ரோவர் கார் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். விழாவில் பேசிய அவர், இந்தியாவின் வாகன உற்பத்தி மையமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் முதலீடுகள் செயல்பாட்டு மாநாடு விரைவில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் விரைவான செயல்பாடுகள், குறித்த நேரத்தில் கிடைக்கிற அனுமதிகள் மற்றும் ஒப்புதல்கள், வணிகம் புரிவதை எளிதாக்கும் செயல்பாடுகள் எல்லாத்தையும் இந்த மாநாட்டில் நாங்கள் காட்ட போறோம். தமிழ்நாடு அரசு ஒரு கேரண்டி கொடுத்தா அதை எப்படி காப்பாற்றுறோம்னு உலக முதலீட்டாளர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களுக்கு போட்டி மாநிலம் என்பதெல்லாம் தமிழ்நாடு எப்போ கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ உலக நாடுகளோடு தமிழ்நாட்டை போட்டி போடக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. இது நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு முன்னேற்றம். முன்னதாக திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் நெடுஞ்சாலையில் உள்ள அத்திக்குளம் கிராமத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். நான் காலையில் தினமும் ஒரு 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சாதான் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு கொடுத்துட்டு வர முடியும். நாங்கள் அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு வந்தால் கூட எங்கள் நேரத்துக்கு எங்களால் சாப்பிட முடியாது. அப்படியே சாப்பிடணும்னு நினச்சாலும் எங்கள் கையில் அந்த சமயத்துக்கு பணம் இருக்காது கையில். அந்த பசியோடு தான் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு நாளும். இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு எங்களுக்கு கோடான கோடி நன்றி முதல்வர் ஐயா.